கர்நாடகாவில் இருந்து சபரிமலை சென்ற ஐயப்ப பக்தர்களை தாக்கிய ஜனநாயக எழுச்சி கழகத்தினர் ஓசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையில் கன்னட அமைப்பினர் போராட்டம். கர்நாடகாவில் இருந்து கன்னட கொடிகளை கட்டிக்கொண்டு சபரிமலைக்கு சென்ற ஐயப்ப பக்தர்களை மதுரை டோல்கேட்டில் தாக்குதல் நடத்திய ஜனநாயக எழுச்சி கழகத்தினரை கைது செய்ய வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மாநில எல்லையில் கன்னட அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழ்நாடு வழியாக கேரளா மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வாகனங்களில் அதிக அளவில் ஐயப்பன் பக்தர்கள் சென்று வருகிறார்கள். கடந்த 12ஆம் தேதி அன்று கர்நாடக மாநிலத்தில் இருந்து கன்னட கொடிகளை வாகனங்களில் கட்டியபடி சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் வாகனம் தேனி அருகே உள்ள டோல்கேட்டில் சென்றபோது அந்த வாகனத்தை தடுத்து ஜனநாயக எழுச்சி கழகத்தைச் சேர்ந்த அந்த அமைப்பின் தலைவர் சிலம்பரசன் தலைமையிலான சிலர் வாகனத்தில் இருந்த ஐயப்ப பக்தர்களிடம் கொடிகளை அகற்ற கோரி தகராறில் ஈடுபட்டு அவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. ஐயப்ப பக்தர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து கர்நாடக மாநில எல்லையில் கன்னட ஜாகೃತಿ வேதிக்கை அமைப்பின் மாநில தலைவர் மஞ்சுநாத் தேவா தலைமையிலான அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக கன்னட கொடிகளை பிடித்தபடி அவர்கள் கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் இருந்து ஊர்வலமாக வந்து மாநில எல்லை பகுதியில் ஜனநாயக எழுச்சி கழகத்தை சேர்ந்த சிலம்பரசரை கண்டித்தும் அவரை கைது செய்ய கோரியும் கோஷங்களை எழுப்பினார். கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ಬಂಧಿಸಲೇಬೇಕು.